ரீசெண்டாக மாரி செல்வராஜ் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. அதில் அவர் ஸ்டார்ட் பண்ண பரியேறும் பெருமாள் படத்துலேருந்து இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்க துருவிக்ரமோட பைசான் படம் வரைக்கும் எல்லா விஷயங்களையுமே ஷேர் பண்ணியிருந்தாரு. பைசான் படத்தை முடிச்சுட்டு அடுத்ததாக கார்த்தியை வச்சு எடுக்க போகிறதாவும் அதுக்கப்புறமா தனுஷை வச்சு எடுக்க போகிறதாவும் அப்டேட் பண்ணாரு. என்னோட ஒவ்வொரு படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சூப்பர் ஸ்டாரை மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக சூப்பர் ஸ்டாரை வச்சு ஒரு படம் எடுப்பேன் அப்படின்ட்டு அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு. தளபதி விஜய் அரசியலுக்கு வரதை பற்றி மாரி செல்வராஜ் கிட்ட கேட்கும்போது அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, தளபதி விஜய்க்கு கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்கிறாங்க, அதுல நானும் ஒருத்தன். அவரோட படங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோலாம் போயிருக்கேன். அவரோட ரசிகர் மன்றங்கள்லையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். தமிழ்நாடு ஃபுல்லாவே அவருக்கு ரசிகர்கள் அதிகமா இருக்கிறாங்க. அவரோட ஒவ்வொரு படத்தையுமே கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல அவர் சினிமாவை விட்டு போறது ஒரு ரசிகரா எனக்கு கஷ்டமா இருக்கு. இப்படி ஒரு முடிவை அவர் எடுப்பாரு அப்படின்னு நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்லி அந்த இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. மாரி செல்வராஜ் இப்போதைக்கு வாழை படத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. படத்தை வர ஆகஸ்ட் 23 ரிலீஸ் பண்ண போறதா அப்டேட் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு துருவிக்ரமோட பைசான் படத்தை தான் எடுத்துக்கிட்டு இருக்காரு. கபடி விளையாட்டை மையமா வச்சுதான் இந்த படத்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. மாரி செல்வராஜ் மாமன்னன் வாழை இந்த ரெண்டு படத்தையும் முடிக்கிற வர துருவிக்ரம் 2 வருஷம் இந்த படத்துக்காண்டி வெயிட் பண்ணாரு. வெயிட் பண்ண கேப்ல கபடி பிராக்டிஸ் எல்லாம் பயங்கரமா பண்ணாரு. இப்போதைக்கு இந்த படம் 2025 மார்ச்ல ரிலீஸ் ஆகும்னு அப்டேட் பண்ணியிருக்காங்க.